இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வேறு ஒரு கிரிமினல் கேஸை கவுண்டர் பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட வேற ஒரு எஃப்ஐஆரை ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டை வந்து எப்படி குவாஷ் பண்ணுறது, ஹைகோர்ட் மூலமாக எப்படி குவாஷ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸை வந்து பேசிஸாக வச்சு நம்ம ஸ்டடி பண்ணி ஒரு கவுண்டர் பிளாஸ்ட் பண்ணுற ஒரு கேஸை வந்து எப்படி குவாஷ் பண்ணுறது, என்னெல்லாம் விஷயங்கள் அந்த பெட்டிஷனில் வந்து நம்ம உணர்த்தணும் கோர்ட்டுக்கு அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஸோட டைட்டில் ஓஜா அண்ட் அதர்ஸ் வர்சஸ் அலோக் குமார் ஸ்ரீவத்சவா அண்ட் அதர்ஸ் 2009 வந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று. இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் ப்ரீஃபாக பார்த்தோன்னா, இவங்க வந்து ஒரு டெவலப்பர். இந்த டெவலப்பர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பணம் வந்து ஒரு 5 lakhs வந்து லோன் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் பிஎன்பியில் வாங்கியிருக்காரு. இந்த 5 lakhs லோன் வாங்கினதுக்கு கேரண்டராக ஒரு 5 பேரை வந்து நிற்க வச்சுருக்காங்க. 5 பேர் கேரண்டிக்கு எழுத்து போட்டிருக்காங்க. அது கேரண்டிக்கு எழுத்து எப்படி போட்டிருக்காங்கன்னா, 5 பேர் வந்து அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட்ஸ் 50,000 ரூபாய்க்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட்ஸ் கிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட்ஸை வந்து பேங்க்கு கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு, இவர் வந்து சரியாக லோனை கட்டாத பட்சத்தில் இந்த எஃப்டிஆர் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட்லேருந்து நீங்கள் உங்களோட பணத்தை மீட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான டாக்குமெண்டேஷன் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட்ஸை கொடுத்து அது மேலே ஏன்னா 50,000 மொத்தம் 2.5 லட்ச ரூபாய்க்கு எஃப்டிஆர்ஸ் கொடுத்து கேரண்டி கையெழுத்து வந்து இவங்க 5 பேரும் சேர்ந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அக்ரிமெண்ட், ஒரு லோன் அக்ரிமெண்ட்டு. இதில் என்னென்னா ஹைப்போத்திகேஷன் ஆஃப் குட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சில குட்ஸை வந்து ஹைப்போத்திகேட் பண்ணி அது மேலே அடமானம் மாதிரி ஒரு சார்ஜ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஆப்ரேட் பண்ணி இந்த லோனை வந்து வாங்கியிருக்காங்க. சரி, ஸோ இதில் வந்து எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. லோன் வந்து சரியாக கட்டலை, இவர் பாரோவர் வந்து சரியாக லோன் பே பண்ணல. லோனை சரியாக பே பண்ணலன்னொன்னே பேங்க்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேரண்டர்ஸ் கிட்டேருந்து ரிகவர் பண்ணும் விதமாக அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எழுதி கொடுத்த டாக்குமெண்டேஷன் பிரகாரம் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்க்குக்கு வந்து இதை ஸ்டடி பண்ணும்போது தெரியுது, இவங்க இந்த ஹைப்போத்திகேட் பண்ண அந்த குட்ஸ், அதாவது இந்த மெட்டீரியலோ இல்லை மற்ற சாமானையும் வந்து ஹைப்போத்திகேட் பண்ணியிருக்காங்க, அது மேலே ஒரு அடமானம் வச்சுருக்காங்க. பட் அதை வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க, வேறு ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேங்க்குக்கு வந்து தெரிய வருது. ஸோ இது தெரிய வந்த உடனே இந்த எங்களுக்கு ஹைப்போத்திகேட் பண்ண இந்த சாமான்கள்லாம் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்றதுனால, கையாடல் பண்ணியிருக்கீங்கன்றதுனால மிஸ்அப்ராப்ரியேஷனுக்காகவும் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்காகவும் பாரோவர் ப்ளஸ் கேரண்டர்ஸ் எல்லார் பேரையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க மேலே கிரிமினல் கேஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த பொசிஷனில் என்ன பண்ணிடுறாங்க, இந்த கேஸை வந்து தவிடுபடி ஆக்கிறதுக்காக கேரண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து பேங்க்கும் அந்த பாரோவரும் ஒரு காக்கஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு கொல்யூஷனில் என்ன பண்ணியிருக்கீங்க, இவர் லோன் வாங்கின மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் டியூஸு சரியாக இவரே கட்டாமல் பேங்க்கே வந்து எங்களோட எஃப்டிஆர்ஸை வந்து ஜப்தி பண்ணுறது. ஸோ பேங்க்குக்கும் இவருக்கும் ஒரு கொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பேங்க் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பட்டதுக்கு அப்புறம் பேங்க் மேலே இந்த கேரண்டர்ஸ்லாம் சேர்ந்து வேற ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதாவது எங்களோட எஃப்டிஆர்ஸை என்கேஷ் பண்ண விதம் வந்து இவங்களோட ஒரு கொல்யூஷனில் வந்து என்கேஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 கேஸு, இந்த 2வது எஃப்ஐஆர் பேங்க் மேலே வந்ததுலேருந்து அந்த பேங்க் மேலே பேங்க் ஆஃபீஸர்ஸ் மேலே கொடுக்கப்பட்ட அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி கேட்டு ஹைகோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போடுறாங்க. டிஸ்மிஸ் ஆகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது எஃப்ஐஆர் குவாஷ் பெட்டிஷன் பேசிக்காக. ஆனால் இந்த எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது டு கவுண்டர் பிளாஸ்ட் ப்ரீவியஸ் கேஸ். அதாவது ஏற்கனவே ஒருத்தர் மேலே பதிவு செய்யப்பட்ட ஒரு எஃப்ஐஆரை தவிடுபடி ஆக்கிறதுக்கு அது எதிராக செயல்படுத்துறதுக்காக கவுண்டர் பிளாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் லீகல் டேர்ம்ஸில். ஸோ அந்த கவுண்டர் பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபைல் பண்ணப்படுற எஃப்ஐஆர், இதை எப்படி குவாஷ் பண்ணுறதுன்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட் இதை பார்க்கறோன்னே அந்த ப்ராபபிலிட்டிஸை பார்க்குறச்சே தெரியுது, இந்த கேஸ் வந்து இவங்க மேலே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை வந்து மீனிங்லெஸ் ஆக்கிறதுக்கு இதுதான் இன்னொரு எஃப்ஐஆர் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இது வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸை ரீக் பண்ணுறதுக்காகவும் டைரக்ட் மோட்டிவ் இருந்த மாதிரியும், ஏன்னா முதல்லையே அவங்க எஃப்டிஆரை வந்து என்கேஷ் பண்ணும்போதே ரெஜிஸ்டர் பண்ணப்படல இந்த கேஸு. அதனால ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்து தீர்த்துக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்றதுனால சுப்ரீம் கோர்ட் இதை குவாஷ் பண்ணிட்டாங்க.
சரி, இதை கவுண்டர் பிளாஸ்ட் பண்ணுற கேஸு அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்டு முன்னாடி ப்ரூவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கேஸ், அதாவது நம்ம கொடுக்குற 2 விஷயம் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்று வந்து ஒரு எஃப்ஐஆரை வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். அது ஒரு நியாயமான கேஸாக நான் வந்து ஒருத்தர் மேலே வந்து பி மேலே ரெஜிஸ்டர் பண்ணார். அந்த நியாயமான கேஸுக்கு சரியான ஃபவுண்டேஷன் இருந்து அவர் மேலே நல்ல ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்காக, அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு ஆப்போசிட்டாக வேற ஒரு கேஸ் ஒன்று எடுத்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஸோ 2வது கேஸ் மீனிங்லெஸ்ஸாக இருக்குன்றதை எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணணுமோ அதை விட ஜாஸ்தி இவங்க ஃபைல் பண்ண கேஸோட ஸ்ட்ரென்த்தை பற்றி ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு பெடிஷன், ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் பெடிஷனை, ஒரு கேஸை வந்து கவுண்டர் பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் குவாஷ் பெடிஷன் ஒன்று நம்ம சப்மிட் பண்ணுறோமே. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற எஃப்ஐஆரோட நம்ம கொடுத்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோட ஃபவுண்டேஷனை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடணும். ஸோ அந்த ஃபவுண்டேஷனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் பிளாஸ்ட் பண்ணப்பட்ட எஃப்ஐஆரை பற்றி சொல்லணும். ஸோ கவுண்டர் பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபைல் பண்ணப்பட்ட எஃப்ஐஆரை பற்றி சொல்லும்போது அதில் இருக்கிற ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. முக்கியமான ஃபேக்டராக என்ன பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா டிலே. அதாவது டிலேன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். அவங்க சைட்லேருந்து ஃபைல் பண்ணப்படுற எஃப்ஐஆருக்கு எதனா டிலே இருந்ததுன்னா அந்த டிலேனாலவே அது வந்து கவுண்டர் பிளாஸ்ட் பண்ணுறதுக்காகவே ஃபைல் பண்ணப்பட்ட எஃப்ஐஆர்ன்றது பட்டவர்த்தனமாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வரிசையாக குரோனலாஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி ஒரு பெடிஷன் ஃபைல் பண்ணோன்னா எஃப்ஐஆர் குவாஷ் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி கேசஸ்லன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதை ஸ்டடி பண்ணுறதுக்காக இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸை நம்ம இப்போ பார்த்தோம்.